ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான பயங்கரமான ஒரு ப்ரொமோன்னு வந்திருக்கு. ரொம்ப மோசமான ப்ரொமோன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, கமருதீன் அவர்கள் பயங்கரமாக வந்துட்டு நம்ம சாண்ட்ராவை தாக்கக்கூடிய விஷயங்களும், சாண்ட்ரா திரும்ப வந்துட்டு தாக்கக்கூடிய விஷயங்களும், பார்வதி அதில் லைட்டாக வந்துட்டு அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன், சவுண்டே வரல. ஆண்டாவா இதுக்கு ஒரு விடிவே இல்லைன்ற மாதிரி இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ திரும்ப எடுக்கிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்குங்க. சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்னா இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையிலே கருப்பாக இருக்கும். குறிப்பாக கமருதீனோட ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக தான் இருக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் கமருதீனோட அந்த வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோவில் இருக்கோன்றதை தாண்டி அவர் வந்துட்டு ஏன் இப்படி பேசுகிறாருன்னு ஒன்றும் புரியல. ரியாலிட்டி ஷோ அது மட்டும் இல்லாமல் சுற்றி இவ்வளோ கேமராஸ் இருக்குது. நம்ம பண்ணுறது எல்லாமே வெளியில் அப்படி போகும் இப்படி போகும். அவங்களுடைய நண்பன் வேறு வந்து சொல்லிட்டு போனார். அதை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நல்ல விஷயங்களாக சொன்னார். அதுக்கப்புறமே இவருடைய விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வராமல் அதிகப்படியாக போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் டாஸ்க்கு டிக்கெட்டு ஃபிலான 8 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு அந்த தகவலாம் கொடுத்துருப்பேன். இதில் தான் வந்து சாண்ட்ரா மயங்கி விடுறாங்க அப்படின்ட்டு விஜய் பருவ தள்ளுறாங்கன்ற மாதிரி. இப்போ பார்த்தா அந்த கார் டாஸ்கில் வந்துட்டு எட்ஜில் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கார் அந்த டோரில் வந்து நம்ம சாண்ட்ரா உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் தான் விஜய் பருவ இருக்காங்க. ஸோ வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து விழுந்தாங்களா இல்லை அவங்களே விழுந்தாங்க, என்ன நடக்க போது நம்ம பொறுத்தரு தான் பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விக்ரம் எல்லாருமே உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. விக்ரம் வந்து என்ன வந்து கலாய்க்கிறேன், ஏன்டா கமருதீன் நீ மட்டும்தான்டா இந்த டாஸ்க்லேயும் ரொமான்ஸ் பண்ணுற அப்படின் போது விஜய் பார்வதி வந்துட்டு ஏன்டா நாங்கள் ரொமான்ஸ் பண்ணியாவது இந்த கார் டாஸ்கில் வந்து சர்வே பண்ணிக்கிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. அப்போது கமருதீன் தான் ஆரம்பிக்கிறார் ஸ்கேம்ட்ரா அப்படின்ட்டு. ஸோ சாண்ட்ரா வந்து ஸ்கேம்ட்ரான்னு சொல்லிட்டு அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒன்று சொல்கிறாரு. உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. உன் கேரக்டர் ஊருக்கு உன் கேரக்டர் பற்றி தெரியும்னு கலாய்க்கிறாங்க. அப்புறம் விஜய் பார்வதி வந்து மனசில் இருக்கிற விஷயங்கள் எப்படி வெளியே வருது பாரு அப்படின்ட்டாங்க. அப்போ சாண்ட்ரா வந்துட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு கமருதீன் ஒரு வாட்டி போன சனிக்கிழமை சொல்லியிருப்பார், விஜய் பார்வதி பொறுக்கி பாரு அப்படி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் பாரு இப்படின்னு வந்து பட்டப்பேர் வைக்கிறதுக்காக போயிருப்பாங்க. நம்ம அமித் அவர்கள் வந்து பார்த்தா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, பார்த்த சாரதி அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருக்கும் இல்லையா. அதை வந்து இங்கே சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. சாண்ட்ரா இப்படி தானே நீ மனசில் இருக்கிறத சொன்ன அந்த மாதிரி வந்து கலாய்க்கிறாங்க போல இருக்குது. இப்போ கமருதீன் வந்துட்டு நீயே ஒரு பொறுக்கி தானேன்றார். இது தேவையில்லாதது சரிங்களா. அன்னைக்கு விஜய் பார்வதி அசிங்கப்படுத்தினார், இன்றைக்கி சாண்ட்ரா அசிங்கப்படுத்துறாரு. அப்போ வந்து சாண்ட்ரா வந்து உன்ன மாதிரி நான் இங்கே ஒன்றும் பொறுக்கித்தனமா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் ஆரம்பிச்சிட நீ யாரடி என்னை பற்றி பேசுகிறதுக்குன்னு ஆரம்பிக்கிறாரு. நீ பார்த்தியா நான் பொறுக்கித்தனம் பண்ணுறத அப்படின்னு கலாய்க்கிறாரு. அப்புறம் செருப்பு பிஞ்சிருன்னு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. ரொம்ப எல்லை மீறி போகுது. அப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு உன்ன மாதிரி நான் வந்து இங்கே பண்ணிட்டு வந்திருக்கேனா, தைரியம் வந்து துப்புடான்றாங்க. இவர் ஏதோ துப்பிடுவேன்னு ஏதோ சொல்லியிருப்பாரான்னு தெரில, துப்புடான்றாங்க. அதுக்கப்புறம் பெரிய மூஞ்ச பாடா நல்லா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ப்ரொமோ முடியுது. இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொமோ முடிகிறதோட வந்துட்டு கமருதீனோட கதையை இந்த பிக் பாஸ் சீசன் 9 முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் போயிட்டுருக்கு, கமருதீன் இந்த வாரம் வந்து வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. எல்லாருமே வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 என்னவா பார்க்குறாங்கன்னு சத்தியமாக புரியல. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஆட்கள் அந்த டைட்டில் வின்னராக இருந்தவங்கெல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுப்பாங்க, எப்படி வாழணும். இப்போ முத்துக்குமரனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் காலையில் இருந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணுற விஷயங்களே பயங்கரமாக இருக்கும். தமிழில் ஆர்வம் கொண்டு இருப்பார், தெளிவாக பேசுவாங்க. அடுத்தவங்க நம்மளை அசிங்கப்படுத்தலாம் சைலண்ட்டாக போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் முத்துக்குமரன் கிட்ட நம்மளுக்கு எல்லாருமே ஈர்த்த விஷயங்கள். அதேமாதிரி ஆரி அவர்களை நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறமா வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுகிறதுனாலும் சரி, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற விஷயங்கள், வார்த்தைகளில் கண்ணியமாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் போகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய விஷயங்களை வந்துட்டு இங்கே மக்களுக்கு காட்டுறது மூலமாக அவங்க வந்து ஈர்க்கப்படுவாங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது அது எப்படி மக்களை போய் சேரும்? தவறாக தானே போய் சேரும். இவர் வந்து குமரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமாக தான் பரிச்சயம் பண்ணார் எல்லாருக்குமே. அந்த கேரக்டர் ரொம்ப சைலண்ட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப காமான ஒரு கேரக்டராக இருக்கும்போது அவங்க எப்படி போவாங்க? இப்போ திவ்யாவும் பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டதை பார்த்தோம், நல்ல மருமகளாக இருப்பாங்க அப்படின்னு. அங்கேயும் அப்போ வந்து அவங்க நல்ல ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இங்கே வந்து அவங்க கற்றும்போது என்னவா போர்ட்ரேட் பண்ணப்படும், புரியுதுங்களா? அதை வந்து யோசிக்காமல் சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குன்னு தெரியாமல் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்துட்டு விஜய் சேதுபதி விடவே மாட்டார். கண்டிப்பாக பெரிய பிரச்சனை இருக்குது. மேபி எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டு ஏதாவது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் அவர்களுடைய ஆக்ஷன்ஸ் ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கு. அந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் மாதிரி அந்த இதை பொருளை தட்டி விட்டதுலேருந்து எல்லாமே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நாளுக்கு நாள் கமருதீனோட விஷயங்கள், அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பான்ற ஒரு பயமே இல்லாமல் இருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாங்கன்னு ஓகே, சுற்றி கேமரா இருக்குது, மக்கள் எப்படி பார்ப்பாங்க, நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு கூட இல்லாமல் இப்படி பேசுகிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.